ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. சத்குரு ஸ்ரீ மகா அகத்தியர் வழங்கிய ஆயில்ய நட்சத்திர அருளுரை 28. ஈசனின் பேரொளியினை தொழுது மகா அகத்தியர் உரைக்கின்றேன். அன்பும் அறமும் மனிதர்களின் வாழ்வினில் உன்னத ஆற்றல்களை அருளிடும். அன்பு என்பது அனைவருக்கும் அனைத்தினையும் பகிர்வதில் அடங்கியுள்ளது. அறம் என்பதோ பகிர்வதினால் உருவாகும் புண்ணிய பதிவுகளை ஈசனுக்கு சமர்ப்பணம் புரிவதில் அடங்கியுள்ளது. புண்ணியம் ஈட்ட வேண்டும் என்றே செலுத்தப்படுவது அன்பு அன்று. அவ்விதம் ஆற்றப்படும் செயல்களை இறைவனுக்கு அர்ப்பணம் புரியாவிடினும் எழிலாய் ஈசனால் ஈர்க்கப்படும் என்றுமே உணர்ந்திடுக. ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் எண்ணற்ற ஆற்றல்கள் உண்டு. மனிதனின் மூளை என்பதே இப்பிரபஞ்சத்தினை ஆளக்கூடியது. ஒரு மனிதனின் ஆன்மா வெளிப்படுத்தும் ஆற்றல்களே இப்பிரபஞ்சத்தை ஆண்டிடும் எனில் கூடியே மனிதர்கள் ஆற்றும் செயல்கள் எத்தகையது என்றே உணர வேண்டும். ஒரு மனிதனின் உடல் என்பது முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டால் இப்பிரபஞ்சமே அம்மனிதருக்குள் அடங்கிவிடும். ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இப்பிரபஞ்சம் உண்டு எனினும் வெளிப்பட வேண்டும் எனில் சமர்ப்பணம் அவசியமாகும். பல மனிதர்கள் தங்களுடைய வாழ்வினை அர்ப்பணம் புரிந்து இறை சேவையாற்றுகின்றனர். பலரோ கடும் தவம் இயற்றி இறையாற்றலை ஈர்த்து பெறுகின்றனர். இவ்விருவேறு ஆற்றல்களும் ஒன்று கலந்தால் எத்தகைய செயல்கள் நிகழும் என்றே உணர வேண்டும். அறிவினால் உருவான உடலும் உணர்வினால் உருவான உயிரும் பூரணமாய் கலந்து கரைந்து ஆன்மாவோடு ஐக்கியமடைந்தால் மாத்திரமே இறைவனுக்கான பூரண சமர்ப்பணம் நிகழ்ந்தது என்றே பொருள்படும். பஞ்சபூத மூலக்கூறுகளால் உருவான தேகத்தினை 7 சக்கரங்கள் இயக்குகின்றன எனில் மூலாதாரமும் ஆக்ஞையும் இணைவதே உத்தமம் என்றுணர்க. சகசிராரா சக்கரம் என்பது தன்னுள் ஆக்ஞை சக்கரம் இணைவதனையே அனுமதிக்கும். ஆக்ஞை எனும் உயிர் ஆற்றலோ தன்னுள் மீதமுள்ள 5 சக்கரங்களும் இணைவதனை அனுமதிக்கும். இறைவன் ஒவ்வொரு ரூபத்திலும் ஒவ்வொரு தருணத்திலும் மாறுபட்ட ஆற்றல்களை இப்புவியில் உள்ள ஒவ்வொரு மண் துகள்களுக்கும் வழங்குகின்றார். ஒரு மனிதனின் மூளையில் மாத்திரமே அனைத்தினையும் உணர்ந்து ஏற்கும் ஞான அணுக்கள் உண்டு. ஞான அணுக்களில் உள்ள வெற்றிடத்தினை பெருக்க வேண்டும் எனில் மனிதர்கள் உள்முகமாய் இறைவனை துதித்தே பணியாற்றிடல் வேண்டும். யாம் உரைக்கும் சத்தியத்தினை அனைவரும் உணரக் கடவது. ஒவ்வொரு மனிதருக்கும் அகம் என்றும் புறம் என்றும் இருவேறு அமைப்புகள் உண்டு. அகத்திலும் ஓர் அகம் உண்டு என்பதே யாம் உணர்த்த முற்படும் சத்தியமாகும். அகத்தினில் அகம் என்பது யாது என்றும் அதன் மூலம் குறித்தும் அறிந்திடுக. அகத்தின் அகம் என்பது இப்பிரபஞ்சத்தில் 7 உள் அடுக்குகளாய் நிலைத்திருக்கும். அவ்வகையிலும்
மானுட தேகத்திலும் உண்டு என்றறிக. அகம் எனப்படும் உயிரின் இயக்கம் சார்ந்த உணர்வுகளையே எந்த ஒரு மனிதரும் பூரணமாய் உணர்வதில்லை. அகத்திற்குள் அகம் எனப்படும் இரண்டாம் அகம் குறித்தோ 3, 4, 5, 6 மற்றும் 7ஆம் அகம் குறித்தோ எவருமே உணரவும் முற்படுவதில்லை. பசிக்காக உணவு அருந்துவது என்பதே முதல் அகம் என்றே உணர வேண்டும். ருசிக்காகவும் இன்பத்திற்காகவும் உணவு அருந்துபவர்கள் புறம் சார்ந்தவர்கள் எனில் முதன்மையாக பசி அறிந்து உணவு உண்ணக் கடவது. அகத்திற்குள் பயணிக்க 7 அடுக்கு நிலைகளை பூரணமாய் உணர்ந்திடலாம். சூரியனிலிருந்து வெளிப்படும் 7 ஒளிகளும் 7 வகை ஓசைகள் எனப்படும் வெப்ப சக்திகளும் மனிதர்களை இயக்குகின்றது. அதனை போன்றே 7 சக்கரங்கள் உடலினை இயக்குகின்றது. உடலில் உள்ள 7 சக்கரங்களும் 7 பிரிவு ஆற்றல்களை கொண்டிருக்கும். முதல் வகை சக்கரங்களை குறித்தே மனிதர்கள் பூரணமாய் அறிவதில்லை. உள் அடுக்குகளாக உள்ள ஒவ்வொரு 7 சக்கரத்தினையும் உணர்வது எங்கனம்? 7 சகசிராரா சக்கரமும் உண்டு, 7 ஆக்ஞை சக்கரமும் உண்டு. இவையாவும் மனிதனின் ஆழத்திற்குள் புதையுண்டுள்ளன. மனம் எனும் கருவி மாத்திரமே அனைத்தினையும் உணரும் வல்லமை பெற்றது. மனதினை உணர்ந்து ஒடுக்கி பயிற்சிகளை ஏற்றிட்டால் இறைவனை துல்லியமாய் உணர்ந்திடலாம். அகத்திய மகர்ஷிகளும் கால பைரவரும் பாதாள லோகம் நோக்கியே பயணிக்கின்றனர் எனில் அதற்கான மூல காரணம் மனிதர்கள் யாவரும் அகம் நோக்கிய சக்கரங்களை உணரும் பொருட்டே. ஸ்ரீ பிரம்மதேவரே பாதாளம் வரை சென்றிட முனைவதற்கான காரணமும் சத்தியயுகம் வீரியமாய் மலர வேண்டும் எனும் காரணத்தினால் என்றுணர்க. காக்கும் சக்தியான ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் தனது சுதர்சன சக்கரத்தினை மகா அகத்தியராகிய எம்மிடம் அருள்வதற்கான மூல காரணமும் உணர வேண்டும். தசமுக சுதர்சன சக்கரம் என்பது மகாவிஷ்ணுவின் பூரண அவதார ஆற்றல்களை உள்ளடக்கியது. அவற்றினை அருள்வதன் மூலம் சத்தியயுக வித்துக்களாய் மலர்பவர்கள் யாவரும் 7 அடுக்கு அகச்சக்கரங்களை உணர்ந்திட முற்படுவர். தசவீரிய சங்கு ஆற்றல்கள் யாவும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவினால் எமக்கு அருளப்படுகின்றது எனில் அதன் மூல காரணம் 7 உள் அடுக்கு கொண்ட சக்கரங்களை பஞ்சபூத மூலக்கூறுகளோடு இணைக்கும் பொருட்டே என்றுணர்க. ஆயில்ய நட்சத்திரம் என்பது ஒவ்வொன்றினையும் வெளிப்படுத்தும் என்றே யாம் உரைத்திட்டோம். இத்தருணத்தில் உணர்த்தப்படும் சத்தியம் என்பது ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தசவித ஆற்றல்கள் படைத்த சங்கும் சக்கரமும் வெளிப்பட உள்ளது எனும் சத்தியமே. அன்பினால் நிறைந்த யாவருமே தன்னலமற்ற சேவைகளை முழுவதுமாக ஏற்க வேண்டும். மனிதர்கள் யாவரும் சத்தியம் உணர வேண்டும். எவரெல்லாம் தத்தமது 7 ஒளி ஒலி ஆற்றல்களை பூரணமாய் அர்ப்பணித்து செயல்புரிகின்றனரோ அவர்கள் யாவருமே 108 சதுர்யுக காலங்களுக்கும் உன்னதமான உயர்வான நிலைகளை எய்தி உதிக்கும் ஒவ்வொரு மானுட ஜீவனாலும் போற்றப்படுவர். உங்களுக்குள் நிகழ்கின்ற மாற்றங்களை
உணருங்கள். 7 சக்கரங்களும் 7 பிரிவு ஆற்றல்களாய் தனித்து மலர்ந்து 49 சக்கரங்களாக பிரிந்து இயங்கிடும் பஞ்சபூத மூலக்கூறுகளும் தனித்த பஞ்சமாய் உருக்கொள்ளும். நிலமானது 5 வகை ஆற்றல்களை ஏற்றே இயங்கிடும். நீரானது 5 வகை ஆற்றல்களாய் மலர்ந்து இயங்கிடும். இவ்வகையில் ஒவ்வொரு பஞ்சபூத மூலக்கூறுகளும் 5 ஆற்றல்களாய் மலர்ந்து 25 வகை மூலக்கூறுகளாக மலர்ந்திடும். 49 சக்கரங்களும் இயங்கிட 25 மூலக்கூறுகளும் உதவிடும். மனிதர்களுக்கு தனது தசமுக சுதர்சன சக்கரத்தினை மகாவிஷ்ணு அருள வேண்டும் எனில் காலபைரவரும் அகத்திய மகரிஷிகளும் பாதாள லோகம் நோக்கியே பயணிக்க வேண்டும். ஒவ்வொரு உயர்குலத்திலிருந்தும் 49 உயர் ஆன்மாக்கள் வெளிப்படல் வேண்டும். 25 உயர்குல ஆற்றல்கள் இவ்விதமே 49 ஆன்ம ஆற்றல்களாய் வெளிப்பட பாதாள லோகம் நோக்கி ஸ்ரீ காலபைரவரும் அகத்தியரும் பயணிப்பர். 49 மானுடர்களும் கையொப்பமிட்டு அகத்தியருக்கு தங்களது உடல் உயிர் ஆன்மாவினை சமர்ப்பிக்க வேண்டும். காத்திருக்கும் அகத்தியருக்கு மானுடர்களும் உதவ வேண்டும். மானுடர்களை கடந்து 49 அசுரர்களும் 49 பூதகணங்களும் வெளிப்பட்டு உதவிடுவர். பாதாள லோகம் பயணிக்க ஆங்கே வசிக்கும் ஜீவன்களும் உதவிடவே காத்துள்ளது. எனினும் பூமியினை கடந்து பயணிக்க மானுடர்கள் உதவ முற்படல் வேண்டும். 49 எனும் எண்ணிக்கையினையும் கடந்து எண்ணற்ற மானுடர்களும் உதவிட முன் வருவர் என்பதே ஸ்ரீ மகா காலேஸ்வரர் வகுத்த சத்திய நெறியாகும். மனித மனம் எதனையும் சாதிக்கும் வல்லமை கொண்டது. மனம் துணிவு கொண்டால் உடல் உயிர் மாத்திரமின்றி ஆன்மாவும் துணிவு கொள்ளும் என்றே உணரக் கடவது. பாதாள லோகத்தினை நோக்கி எண்ணற்ற ஆன்மாக்கள் அறியாத நிலையிலேயே பயணிக்கின்றனர். அவர்களது ஆன்மாக்கள் அழிவிலிருந்து காக்கப்படல் வேண்டும் எனில் அறிந்தும் துணிந்தும் மலர்ந்துள்ள மலர்களாகிய மானுட ஆன்மாக்கள் முனைந்து பயணிக்க வேண்டும். விழிப்புணர்வோடு செயல்புரிய வேண்டும். மகா காலேஸ்வரரே காத்து ரட்சிப்பார் எனும் நம்பிக்கையினை ஏற்று செயலாற்றக் கடவது. ஈசனின் அருள் எங்கும் பரவட்டும். உயிர்கள் யாவும் தழைக்கட்டும். அன்பும் கருணையும் பெருகட்டும். அருள் நிறைந்த ஆசிகள்.